சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்கே சுரலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு தை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். தை மாதம் என்பது உத்தராயண காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா தமிழ் வருடங்களில் 2 காலங்கள் இருக்குது, உத்தராயணம் தட்சிணாயணம்னு. மகரத்திலிருந்து மிதுனம் வரை உள்ள 6 மாதங்கள் உத்தராயண காலம்னும், கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் உள்ள மாதங்களை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உத்தராயண காலம் தேவர்களின் பகல் பொழுது. இதில் நிறைய சுபகாரியங்களை செய்யலாம். தை பிறந்தால் வழி பறக்கும். என்ன பண்ணுவாங்க, விவசாயம்லாம் நல்ல விதையெல்லாம் நம்மளுக்கு விதைத்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் நிறைய சூரிய பகவானுக்கு, ஏன்னா உழைப்புக்கு அவர் தானே விவசாயம் செழிக்கிறதுக்கு. விவசாயிகள் செழித்தாதான் நம்மளும் செழிப்பாக வாழ முடியும். அந்த மாதிரி உழவுக்கு வந்தனம் செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு சிறக்குது, விவசாயம் சிறந்தால் நாட்டில் எல்லாமே செழிக்கும். இந்த மாதம் தான் நம்மளுக்கு தைப்பூசம், அதே போல் தை அமாவாசை ரொம்ப விசேஷமான நாட்கள். இந்த 2 வழிபாடு எப்படி பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஏன்னா 3 அமாவாசையில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை. மாதம் நம்ம அமாவாசை முன்னோர்கள் நீத்தார் கடமையை செய்யல, முன்னோர்களை வழங்கினாலும் இந்த நாட்களில் வழங்குவது நம்மளுக்கு அதிகப்படியான நன்மையை தரும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதம் கோள்களின் கோச்சார நிலையை பார்த்துட்டு மற்ற அனைத்து பலன்களையும் மேஷம் முதல் மீனம் வரை எளிமையான பலன்களையும் நம்ம பரிகாரம் சொல்கிறத விட வழிபாடு, இந்த பிரார்த்தனைகளை எப்படி பண்ணலாம் என்பதை அருமையாக காணலாம். இந்த மாதம் காணப்படும் கிரகநிலைகள்னு பார்த்திங்கன்னா, மேஷத்தில் குரு பகவான் வக்ர நிலையில், கடகத்தில் செவ்வாய் அவரும் வக்ர நிலையில் இருக்கிறாரு. நம்ம கன்னியில் கேது பகவான், தனுசில் புதன் பகவான், மகரத்தில் சூரியன் பகவான், கும்பத்தில் சனி சுக்கிரன், நமக்கு மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் புதன் தை 11ஆம் தேதி அவர் மகரத்துக்கு போவார். அவரே 29ஆம் தேதி நமக்கு கும்பத்திற்கு போயிடுவார். சுக்கிரன் தை 15ஆம் தேதி மீனத்திற்கு சென்று உச்சமடைகிறார். இந்த மாதம் தை 22 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். சந்திரன் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கடகத்தில் உதயமாகிறாரு. இந்த கோள்களின் கோச்சார நிலையால் 12 ராசிகளுக்கும் நடைபெறவிருக்கும் சாதகமான நம்மளுக்கு பலன்களையும், இல்லை எப்படி ஒரு சில ராசிகள் கவனமாக இருக்கணும் இல்லையா, அவங்களாம் எப்படி கவனமாக இருக்கணும் என்பதையும் பதிவுகளில் தெளிவாக காணலாம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள், பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த மாதம் 14, 15, 16 3 தினங்களும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம். 13ஆம் தேதி போகி பண்டிகை. போகி பண்டிகை நம்ம தேவையில்லாத பொருட்களை எரிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம இது பண்ணிடணும். எல்லாருக்கிட்டேயும் அன்பு, அதே போல் நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்ம நல்ல நன்மைகளை நம்ம சந்திச்சுக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் இருந்தாலும். பொங்கல் பண்டிகை 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அன்று வருது. அன்றைய தினம் பொங்கல் வைக்க சிறப்பான நேரம் என்னம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் 8லிருந்து 9 மணிக்கு சுக்கிர ஓரையில் வைத்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சூரிய பகவானை அன்று குடும்பத்தோடு வழிபடணும். எப்போவும் சூரியன் தான் நம்மளுடைய கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு சூரியன் ரொம்ப முக்கியம். அப்படி கும்பிடும்போது தான் சூரியனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் நம்ம குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள்கிட்டலாம் நிறைய ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். யார்கிட்டையுமே அன்றைக்கி ஏதாவது மன வருத்தம் ஏதாவது இருக்குது செய்யுதுன்னா கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய் ஒரு சாரி இதெல்லாம் கேட்டு நீங்கள் சேர்ந்து நீங்கள் அவங்களோட அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கோங்க. மாட்டுப்பொங்கல் மறுநாள் வரக்கூடிய 15/1/2025 புதன்கிழமை மாட்டுப்பொங்கல். அன்று காமதேனு வழிபாடு பண்ணுவாங்க. பசுமாட்டுக்கு அலங்கரித்து அவங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவாங்க. அன்றைய தினம் பசுக்களுக்கு நம்ம என்ன தீவனம் ஏதாவது வாங்கி கொடுக்க முடியுதா தாராளமாக வாங்கி தரலாம். கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் சிறப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பண்டிகை நாட்களில் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நம்மளால் இயன்ற தான தர்மங்களை தாராளமாக செய்யுங்க. அவ்வளவும் நம்ம கர்மாவை வெகு விரைவாக குறைத்துடும் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா மகரத்துலலாம் சூரியன் வரும்போது அது கர்மாஸ்தானம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து தான தர்மங்கள்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கர்மங்கள் வந்து தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்பயே நான் சொல்லியிருப்பேன், அந்த அன்னதானம்லாம் பண்ணும்பொழுது ஒரு எலுமிச்சங்காய் ஊறுகாவோட ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோட மேலே ஒரு சில்லறை பணத்தோடு கொடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், இந்த மாட்டுப் பொங்கல் வருது இல்லையா, நம்மளுக்கு 15/1/2025 அன்றைய தினம் பெண்களாக இருந்தால் சகோதரருடைய நலனுக்கு வந்து நீங்கள் இறைவனோட வந்து அன்று பிரார்த்தனை செய்துக்கலாம். சகோதரர் வீட்டுக்கு வரவழைச்சு ஒரு விருந்து கொடுக்கலாம். அதே போல் சகோதரர்களும் இப்போ பெண்களுக்கு, வீட்டில் பிறந்த பெண்களுக்கு பொங்கல் சீர் பரிசாக வழங்குங்க. நீங்கள் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு எளிய நிலையில் இருந்தால் கூட உங்களால் முடிஞ்ச ஒரு 100 ரூபா கொடுங்க. அதெல்லாம் வந்து பெண்கள் என்னதான் அவங்க புகுந்த வீட்டில் வசதியாக இருந்தாலும் கூட அந்த தாய் வீட்டு சீதனமாக அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு 10 ரூபா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பவும் உடன்பிறப்புகளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கும் போது, உடன்பிறப்புகள் நம்மளுக்காக வந்து இறைவனுடன் அவங்க வந்து பிரார்த்தனை செய்து நம்மளுக்கு வழிபடும் பொழுதும் நம்ம நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா மனைவியும் சரி, அதே போல் நம்மளுக்கு தாய் தகப்பனும் சரி, உடன் பிறந்தவங்களும் சரி, இந்த பிறவியில் வந்து நம்ம இறைவன் கொடுத்தது, அடுத்த பிறவிலாம் எப்படி நமக்கு தெரியாது. அதனால் எந்த காலத்துலேயுமே உறவுகளை பேணி காப்பது ரொம்ப சிறப்பு. உறவுகளை எந்த அளவுக்கு வந்து நம்ம பேணி காக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு தொழிலும் சிறக்கும், நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்தின் 4ஆம் இடமே அதான். அங்கேருந்து நேராக சந்திரன் 10 தான் பார்ப்பார். என்றைக்குமே நம்மளுக்கு என்ன தான் பணம் சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையானது, நான் நிறைய பதிவுகளை இப்போ தான் சொல்லிட்டு வரேன். ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமும் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருந்தால் நம்ம நல்லா ஏர்னிங்ஸ் பண்ண போகிறோம். அதனால் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடாமல் முதல்ல ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த மாதிரி தான் ஒரு நல்ல நாட்கள்லாம் வரும்போது நம்ம என்ன தான் அவங்க மேலே ஒரு கோபம் தளலாம் இருந்தோம்னா அதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் மேலே தப்பே இல்லைனா கூட நீங்கள் போய் அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒன்று சேருங்க. நல்லா இந்த பொங்கல் பண்டிகையை அனைவரும் வந்து சிறப்பாக கொண்டாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த தை மாதம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப அருமையான மாதம். தை பிறந்தால் வழி பறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மகர ராசிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா 7.5 சனியில் நிறைய கஷ்டப்பட்டோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வந்து 25 ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கு முத்தாய்ப்பாக இந்த தை மாதம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். மிகப்பெரிய பூம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு பூரணமான ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம். 5-10 குடையவர், பூர்வ புண்ணியாதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த பூர்வ புண்ணியாதிபதி நீங்கள் செஞ்ச போன ஜென்மத்தில் நிறைய வந்து நன்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த 5ஆம் அதிபதி வந்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்கணும். 5ஆம் இடத்துக்கு அந்த கிரகங்கள் வரணும் அப்படின்னா அந்த 5க்குரியவரே உங்களுடைய கர்மாவின் கர்மாஸ்தானமான 3ஆம் இடத்துல வந்து உச்சமாகும் பொழுது எந்த பிரச்சனைகளையும் இப்போ தீர்த்து அதுலேருந்து வெளியே வரப்போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழில், கெரியர், இல்லை வந்து உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கிறது, உங்களுடைய பேர் புகழ் அங்கீகாரம் உலகளாவ பரவுறது, உங்களுடைய தனித்திறமை, புத்தி பலம், அறிவு பலம், சாமர்த்தியம், இதெல்லாம் வந்து தனித்திறமை, இதெல்லாம் வந்து உலகுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த காலகட்டம் வந்து இது வரைக்கும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து அதில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து முன்னேற்றம் காணுவீங்க. பொருளாதார பிரச்சனைகள்லாம் நீங்கள் கடன் அடைச்சிடலாம். அதே போல் நோயிலாக இருந்ததுன்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலங்கள், நல்ல ஒரு புத்திசாலி இருந்தேன். ஏன்னா புதன் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ராசியிலேயே வந்து அமர்ந்துடுறாரு இந்த மாதம். அவ்வளோ அருமையாக இருக்குது. கூடவே சூரியனும் இணைந்தால் எப்படி இருக்கும், புத ஆதித்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். பட்ட கஷ்டங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ வந்து நீங்கள் எஃபர்ட் போடுறீங்கன்னா அந்த எஃபர்ட்டுக்கு உண்டான பன்மடங்கு பலனை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அடைவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு பெறுறது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆவது, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வது, உங்களுடைய சுகஸ்தானத்தை வந்து இந்த காலகட்டம் பெருக்கிக் கொள்வது, வெளியூர் செய்திகள், வேலை வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாக அமைவது, பாஸ்போர்ட் விசா இல்லை வந்து ஒரு PR ஒரு நிரந்தர குடியுரிமை, அதே போல் தொழிலில் ஒரு நிரந்தரத்தன்மை, இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசிக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமண விஷயத்தில் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகளும் நீங்குவது. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து செவ்வாய் சந்திரன் 7ஆம் இடத்துலேயே இருப்பாங்க. அப்போ மனதுக்கு விரும்பிய கருத்துறோம் அம்மா வழியில் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கூடிய ஒரு தூரத்தை சொந்தமாக அப்படி முடிஞ்சுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, தாய் வழி சொத்துக்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். தாயால் அனுகூலம்,
எங்கள் அம்மாவை முன்னிறுத்தி செஞ்சேங்க, படம்படன்னு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி ஆகிப்போச்சு நான் செஞ்சது எல்லாம் அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் அவங்களுக்கு 7க்குரியவரும் கூட. எவ்வளோக்கு எவ்வளோ தாய்கிட்ட வந்து நிறைய அவங்க சொல்கிறதே அதான், எங்கள் அம்மா மாதிரி எனக்கு ஒய்ஃப் வேணும் அப்படின்வாங்க. அந்த போல் இந்த தாய் மாதிரி அவங்க ஒய்ஃபை பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து இவங்க வந்து முன்னிட்டு நிறுத்துவாங்க. அவங்களுக்கு ஒரு கோட்டை மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுத்துருவாங்க இந்த மகரம் மட்டும். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க தொழிலுக்கு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவங்க எல்லா வழிகாட்டுதெல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க வழிகாட்டினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களை பேட்டர்ன் மேக்கர்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வாழ்வின் வடிவமைப்பாளர்கள் மகரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான காலகட்டம். எல்லாற்றுக்குமே மாணவர்களுக்கு சொல்லவே வேண்டாம். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன். நல்லா படிப்பு போடுங்க. வெளியூர் படிப்பு இல்லை வெளியில் போய் எம்எஸ் பண்ணணும் நான் அப்ராடில் போய் அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்னாலும் விரும்பிய கல்வி விரும்பிய கல்வி நிறுவனங்களில் கிடைக்கிறது. நீட்டு நாட்டா இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப சிறப்பாக வந்து நல்ல ஒரு மெரிட்டில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்வது இல்லை ஆராய்ச்சி கல்வியிலேருந்து அனைத்து விதமான மேல் கல்விக்கும் நீங்கள் போகக்கூடிய தொழில்முறை கல்விக்கும் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் அரசு துறை சம்மந்தப்பட்ட தேர்வாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். திடீர்னு யாராவது ஒருத்தர் முகம் தெரியாமல் வருவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு வந்துருச்சுமா அப்படின்வீங்க. வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் இருந்தது, இப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு மகரத்திற்கு வந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சிறப்பாக செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையில் வளத்தையும் நலத்தையும் வெற்றியையும் உங்களுக்குரியதாக்கி கொள்ளுங்கள். இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த தை அமாவாசை வழிபாடையும் முன்னோர்கள் வழிபாடு அதுதான் நீத்தார் கடமை. அதாவது தர்ப்பணம் கொடுக்குறவங்க தாராளமாக கொடுங்க நீர்நிலையில் சென்று. இல்லை உங்கள் வீட்லேயே வந்து நம்ம எள்ளும் தர்ப்பணமும் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லை படையல் போட்டும் வழிபடலாம் அவங்களுக்கு ஏன்ற மாதிரி. அதே போல் தைப்பூசம் முருகனுடைய வழிபாடு செய்வதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும். இதை இன்னும் எப்படி செய்யலைன்னு நான் பதிவின் இறுதியில் கொடுக்குறேன். அந்த 2 வழிபாடுகளையும் பின்பற்றுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து சிவ ஆலயங்கள் சென்று வழிபடுவது மகர ராசிக்கு, அதாவது பைரவர் வழிபாடு அஷ்டமி தோறும் அமாவாசை தோறும் பைரவர் வழிபாடு செய்து கொண்டு வரும்போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ மாத பிறப்பு இல்லை உங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் இல்லை திங்கக்கிழமை தோறும் அன்னதானம் யாருக்காவது ஒருத்தருக்கு இல்லை சனிக்கிழமையில் அன்னதானம் நீங்கள் கொடுக்கும்பொழுது அன்னதானம் கொடுக்கும்போது நான் சொல்லியிருப்பேன், எலுமிச்சம் ஊறுகாய் அதை வைக்கணும். ஏன்னா எலுமிச்சம்பழம் தான் வெற்றிக்கனி. அதை வந்து வைத்து சாப்பாடு ஃபுல் மீல்ஸாக வாங்கி கொடுக்கலாம், இல்லை சித்திரான்னமாகவும் வாங்கி கொடுக்கலாம். புளிசோறு, அதே போல் நம்ம எலுமிச்சை சாதம், தக்காளி சாதம், பிரிஞ்சி கூட ஒரு சிலர் கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி 11 ரூபா 21 ரூபா மேலே சில்லறை பணம் வைத்து கொடுங்க. கம்பளி பெட்ஷீட்டு கூட இதெல்லாம் தாராளமாக என்னென்ன முடியுமோ அவங்களுக்கு செருப்பு எது வேண்டுமானாலும் வாங்கி தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இயலாதவருக்கு உங்களால் இயன்ற வாழ்வின் அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் அவங்க வாழ்வாதாரம் முன்னேறதற்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகள் கூட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகர ராசி லக்னக்கார நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வந்து செவ்வாய் மாதம் 6ஆம் இடத்துக்கும் போயிடுவார். ஏன்னா வக்கரம் வந்து நம்ம கடகம் மிதுனத்துக்கு இந்த மாதிரி டிரான்சிட்டில் போகிறாங்க. அதனால் வயதில் மூத்தவங்களாக இருந்தாலும் இல்லை ஒரு வண்டி வாகனங்களில் போகிறோன்றவங்களாம் இப்போ நடக்கும்போது அதாவது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருங்க. ஒரு சந்தோஷ தினங்கள்லாம் ஹெல்மெட் இல்லாமல் ஆவணங்கள் இல்லாமல்லாம் வெளியில் செல்லாதீங்க. அதனால் வந்து உங்களுக்கு பாதிப்புகளும் ஏற்படும் என்பதையும் இங்கே வந்து நீங்கள் கவனத்தோடு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. உடல் ஆரோக்கியம் வந்து மேம்படும். அதை தாண்டி கொஞ்சம் தசாபுதினம் ஒரு சிலருக்கு ஒரு சனிதசையோ ராகுதசையோ கேதசையோ போது புதினாலும் ஒரு சில உடல்நிலை குறைபாடுகள்லையும் நமக்கு கை வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு, சளி பிரச்சனை, அதே போல் ஒரு யூரினரி ட்ராக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே நமக்கு பெண்களாக இருந்தால் ஒரு கர்ப்பப்பை சம்மந்தமான, ஆண்களாக இருந்தால் ஒரு பிறப்பு உறுப்புன்னு சொல்லிட்டோம், அப்புறம் ஹைட்ரோசல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் தசாபுத்தி சிறப்பில்லாதவர்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். மற்றபடி நல்லா கிரகநிலைகளும் அமைப்பாக இருந்து உங்களுக்கு நல்ல தசாபுதிகளும் செல்லும் பொழுது ஆப்டான மாதம் மகரத்திற்கு மலர்மலர்ச்சியை நோக்கி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது 200% உங்களுக்கு சிறப்பாக பொருந்தும்.
மாதம் வழிபட வேண்டிய 3 எளிய வழிபாடுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, தை அமாவாசை, ரத சப்தமி, நம்மளுக்கு தைப்பூசம். இந்த 3 வழிபாடுகளையும் எளிமையாக பின்பற்றி வரக்கூடிய நாட்களில் சிறப்பான பலன்களை பெற்றுடலாம். தை அமாவாசை எப்போ வருதுன்னா, தை 16 29/1/2025 புதன்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைக்கு நீத்தார் கடமை, பித்ருக்களுக்கான தர்ப்பண காரியம், புண்ணிய நதிகளில் இல்லை நீர்நிலைகளுக்கு அருகில் அந்த தர்ப்பணங்களை தாராளமாக கொடுத்துருங்க. ஒரு சில வீட்டில் எள்ளிருந்து தண்ணீரை இறைப்பாங்க, இல்லை வசதி இருந்ததுன்னா ஐயரை கூப்பிட்டு வச்சு கூட செய்யலாம். அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து. அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, படையலிட்டு வழிபடுவோம். காலையில் நம்மளுக்கு நீத்தார் கடமைக்கான இந்த படையலிட்ட வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு குடும்பத்தோடு வழிபடுங்க. தந்தை இல்லாதவர்கள் முக்கியமாக செய்யணும், தாய் இல்லாதவர்களும் தாராளமாக செய்யலாம். அதே போல் மாமனார் இல்லாதவங்களாம் பட்னியாக இருந்துலாம் இருக்காதீங்க. நீங்கள் வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை பாருங்கள். யார் அந்த அமாவாசை விரதம் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் சாப்பிடாமல் இருக்கணும். அதற்கப்புறம் அன்று மாலை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு. குலதெய்வ ஆலயத்துக்கு செல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வெற்றிக்கனியான எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வருமானமும் சமூகத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு நிலையான ஒரு தொழில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நம்மளுக்கு ரத சப்தமி தை 22/4/2025 என்று வருது. அது சூரியனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள். அன்றைய தினம் நம்ம நவகிரகத்தில் இருந்த சூரியனை சிகப்பு மலர் கொண்டு அர்ச்சனை செய்வது, சிகப்பு வஸ்திரம் சாத்துவது, கோதுமையிலான பண்டங்களை கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அன்றைய தினம் சூரியனுக்கு நீர் வார்த்தல். ஏன்னா நம்ம சூரிய பகவானை அன்று மனதார பிரார்த்தனை செய்யும்பொழுது ஆத்மகாரகன் ஆன்மகாரகன் அவரை வழிபடும்போது நம்ம எழுந்து நிற்கணும், தெம்பாக இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய முழு இயக்கத்துக்கும் அவர் தான் சொந்தக்காரர், எலும்புக்கும் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லணும். ஆள் மனதுக்கும் நம்ம அனைத்து விதத்திலையும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னும் போது குடும்பத்தோடு வழிபடுங்க. சூரிய பகவானை எப்பயும் தினந்தோறும் வழிபடும்பொழுது அவர் எங்களுக்கு 8க்குரியவர், 6க்குரியவர், 12க்குரியவர் அதையெல்லாம் பார்க்காதீங்க. தாராளமாக வழிபடுங்க அன்றைய ரத சப்தமி நாளில் அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கப்புறம் நம்மளுக்கு தை 29/11/2025 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வருது. அன்றைய தினம் முருகனுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்யணும். முருகனை வழிபட நம்மளுக்கு சிறப்பான தொழில் முன்னேற்றத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு வண்டி வாகன யோக வசதி அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தைப்பூசம் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துக்கு அந்த நட்சத்திரம். அப்போ எப்படி நம்ம சிறப்பாக நம்ம வாழ்நாளில் வாழணும், நம்மளுடைய மனம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, வண்டி வாகனம் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் நம்ம மனதளவில் சந்தோஷமாக இருக்கிறோமான்ற இடத்தையும் குறிக்கக்கூடியது தான். அன்றைய தினம் முருகனை வழிபடுவது, ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது, பன்னீர், அதே போல் சந்தனம், விபூதி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. நம்மளுக்கு பன்னீர்லாம் வாங்கி கொடுக்கும்பொழுது, பன்னீர் இளநீர்லாம் வாங்கி கொடுக்கும்போது நம்ம கோபம், நம்மளுடைய இதெல்லாம் அந்த ஆங்காரம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். நமக்கு அப்படியே ஒரு சாந்தமாக ஆகிடுவோம் நம்ம. அதே போல் பன்னீர் ரோஜா மாலை வாங்கி போடும்போது சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி திருமண தடையை நீக்கி கொடுப்பார். செல்வ செழிப்பாக இருக்கணுமா அப்படின்றவங்கெல்லாம் சந்தனத்தை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. ரொம்ப முடியலம்மா உடம்பு நீண்ட நாளாக ஒரு பிணியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னா, நோயினா 2 நாளில் போகிறது, பிணினா நீண்ட நாளாக ஒரு தொந்தரவு, ஒரு உடல் உபாதையால் கஷ்டப்படுறது, அவங்களாம் விபூதி அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அந்த விபூதியை உடம்பு ஃபுல்லாக தடவிட்டு வரும்போது, இல்லை அதை ஒரு சிட்டிகை போட்டு நம்ம தண்ணியில் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியமாக ரொம்ப சிறப்பாக ஆகும். அதனால் இந்த எளிமையான வழிபாடுகளை பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுரலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம்.